ஃபைனலி 550 ப்ளஸ் மார்க்ஸ் 190 ப்ளஸ் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கான சக்ஸஸ் பிளானை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹாய் ஹலோ 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போகிற அப்கமிங் டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சியும் ஒரு ஸ்மார்ட் வேல போடுறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு நல்ல கட் ஆஃபை எடுக்க முடியும். பிகாஸ் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆஃப்டர் இந்த 1 month கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாரும் ஸோ உங்களோட ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது கட் ஆஃபாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல காலேஜில் போய் சேர முடியும் வித்தவுட் டொனேஷன். இதை முதல்ல தெரிஞ்சுட்டு இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே சக்ஸஸ் பிளான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய சக்ஸஸ் பிளானை ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஸோ நாங்கள் ரெடி அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ரெடி அப்படிங்கிற இன்னொரு கமெண்ட்ஸையும் போட்டுவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்தது நாம் ரெடி பண்ணிக்கூடிய ஒரு ஹோல் வீடியோவில் நீங்கள் ஈஸியாக 550 ப்ளஸ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ என்னென்ன படிக்கணுங்கிறத நானே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கணுன்னாலும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஸோ you can continue your journey with us so to score good marks அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ யூ ஹேவ் சம் குட் ஐடியாஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ ஐ வில் கிவ் கேரண்டி ஃபார் யூ. ஸோ நான் கன்ஃபார்மாக கேரண்டி கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டன்சியாக இருந்து ஸோ அதை கிரேட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக யூ வில் அச்சீவ் யுவர் கோல். ஸோ நீங்கள் நினச்ச டார்கெட் ஸோ நாம் நம்மளோட சேனலில் ஸோ நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன டார்கெட்டுங்கிறதையும் சொல்லிடுறேன். மெயின்லி ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸோ பார்க்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு டாப்பராக இருக்கட்டும், ஸோ ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒரு 180 ப்ளஸ் ஆகும். ஸோ ஒரு மேக்ஸிமம் கட் ஆஃப் ஒரு 90 ப்ளஸ்க்கு மேலே இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணதான் இந்த ஒரு ஸ்டடி பிளான். ஸோ அந்த ஸ்டடி பிளான் திரும்பவும் சொல்கிறேன், சக்ஸஸ் பிளான் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் போத் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டடி பிளானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நான் உங்கள் ராம், இது நம்ம சேனல் ஸ்கூல் நியூஸ் 10th 11th 12th. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஸோ டே பை டே உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நாம் மெயினாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போகிறதே 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கட் ஆஃப்காக மட்டுமே தான். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ தயவுசெய்து அதை பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கன்ஃபார்மாக நாம் அந்த சக்ஸஸை மேக் பண்ணி நம்மளோட சேனலில் கன்ஃபார்மாக ஒரு போஸ்ட்டாக போடுவோம். ஸோ வரப்போகிற அப்கமிங் டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 10 daysல என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ வரிசையாக சொல்ல போகிறேன். ஸோ நல்லா ஸோ திரும்பவும் சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. ஸோ அதை கரெக்டாக ஸோ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற இந்த 10 daysல நம்ம பிடிஎஃப்லேயும் அதுதான் இருக்க போகுது. ஸோ மார்னிங் ஸோ ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் மார்னிங் ஸோ 4 to 6 2 hours படிக்கிற மாதிரியும், ஸோ ஈவினிங் நீங்கள் 7 to 10 3 hours டோட்டலாக ஒரு பெர் டேக்கு 5 hours படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது போக நீங்கள் ஒரு ஹோல் டே நீங்கள் சப்போஸ் லீவ் கிடைக்குது, லீவ் போடுறீங்க அப்படின்னா ஸோ லீவ் போட்டு படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 10 hours நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 hours நீங்கள் தொடர்ந்து கான்சென்ட்ரேட்டடாக உக்காந்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உக்காந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 hours வேஸ்ட் பண்ணால் கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 hours நீங்கள் நல்லா படிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம மிட் டேர்ம்லேருந்து நம்ம இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு உங்களோட குவாலிட்டி தெரியும் என்னன்னு. ஸோ நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் சொல்கிறத ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸோ இந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்று தான் தேவை. இப்போ ஹோப் மட்டும்தான். ஸோ நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வரப்போகிற இந்த அப்கமிங் டேஸில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சக்ஸஸ் உங்களுக்காக ஸோ கன்ஃபார்மாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ண போகிற கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த
இருக்கக்கூடிய அந்த நம்மளோட ஸ்டடி பிளான்லேயுமே அதுதான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் பார்த்தாலே யூ கேன் ஈஸிலி கெட் 90+ மார்க்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டரை முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் விடாமல், ஸோ அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் சம் விடாமல் முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் என்னென்னங்கிறத நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான் அந்த சக்ஸஸ் பிளான்லேயும் இருக்கும். ஸோ அது என்னென்னா, ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர். ஸோ இதுதான் அந்த ஒரு 7 சாப்டர். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் வந்து 11 and 12. ஸோ வெரி ஈஸி சாப்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய ஸோ 3, 8, 10 அப்படிங்கிறத இந்த சாப்டரை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து 7 to 5 35 கரெக்டாக 5 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எப்படி ஆரம்பிக்கணும் படிக்கணுங்கிறத நான் இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் ஏன்னா சாலிடாக கிடைக்கக்கூடிய மார்க்ஸில் வந்து முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஸோ ஏன்னா வந்து 1 மார்க்ஸ் வந்து ஸோ 20 1 மார்க்ஸாக, ஸோ 20 1 மார்க்ஸில் 17 to 18 1 மார்க் வரையும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சாலிடாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு புக் பேக் தான் வரப்போகுதுன்னு. ஸோ மீதி இருக்கிற இன்டீரியர் 1 மார்க்குமே வந்து ட்விஸ்டடாக சம் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ ஒரு சில உள்ளே இருந்து அந்த நோட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதுலேருந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஓவராலாக நான் சொன்ன ப்ரிஃபரன்ஸ் சாப்டரில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டைமில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்காதீங்க. ஸோ ஒரு 7 சாப்டர் பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 5 சாப்டர் பார்த்தாலும் முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெவர் சி இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இம்பார்ட்டண்ட்டாக பார்க்காதீங்க. கட் ஆஃபில் உங்களோட மார்க் அப்படியே ஆட் ஆகுது. ஸோ மேக்ஸ் மார்க் அப்படியே ஆட் ஆகுது. ஸோ நெவர் சி இம்பார்ட்டன்ட் இன் மேக்ஸ். ஸோ மற்றபடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஸோ டெய்லி 4 to 6 வந்து நீங்கள் எந்திரிக்கிங்க பார்த்தீங்களா காலையில். ஸோ 4 to 5 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஃபார்முலா சீட்டை முதல்ல மேக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 3 சாப்டராக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர், அடுத்தது ஒரு 3 சாப்டர். இந்த 3 சாப்டர் எடுக்கும் பொழுது ஸோ ஒரு ஈஸி சாப்டர், ஒரு மாடரேட் சாப்டர், ஒரு உங்களுக்கு டஃபாக போகிற சாப்டர். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து மாறும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஈஸி சாப்டர் வந்து ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரு, அதே மாதிரி செகண்ட் சாப்டர், ஒரு 5th சாப்டர் இப்படி எடுத்திருப்பேன். ஸோ ஒரு கொஞ்சம் எனக்கு 5th சாப்டர் டஃபாகவும், செகண்ட் சாப்டர் மாடரேட்டாகவும், ஃபஸ்ட் சாப்டர் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸோ இருக்கக்கூடிய 12 சாப்டர்லேயும் நீங்கள் 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் சொன்ன பார்த்தீங்களா 7 சாப்டர். ஸோ அதில் நீங்கள் 3 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 3 எடுத்து ஸோ அந்த 3 லெசன்ஸினுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு தரவாகணும்னா ஸோ ஃபார்முலா சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு A4 சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு சாப்டரும் ஸோ சின்னதாக எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய ஸோ ஃபார்முலாஸையும் ஸோ எழுதி வைங்க. ஸோ ஃபார்முலா சீட் போட்டு எழுதி ஸோ டெய்லி 4 to 5 வந்து ஃபார்முலா சீட்ஸ். ஸோ ஃபார்முலா சீட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு A4 சீட் வச்சு எழுதுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த 10 days வந்து நீங்கள் அப்படியே பண்ணுறனால உங்களுக்கு அப் டு உங்களோட மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வரையும் கன்ஃபார்மாக மறக்கவே மறக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அந்த ஃபார்முலா சீட்டு எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு சாப்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஸோ நான் அந்த சாப்டரில் வந்து இப்போ எக்ஸசைஸ் 1.1ன்னு சொன்னனாலே ஸோ அதில் இந்த கான்செப்ட் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 சொல்கிறேன்னா காசின் எலிமினேஷன் மெத்தட் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் சொன்னாலும் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தெரிய வரணும். ஓகேவா, ஃபார் 2.9 சொன்னோன்னா அதில் இருக்கிற கான்செப்ட் அந்த மாதிரி ரேண்டமாக நீங்களே வச்சுக்கூட ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். 3 சாப்டரை எடுத்துகிட்டு ஸோ இந்த அளவுக்கு தரவாயிட்டிங்கன்னா ஸோ மேக்ஸ் வந்து தட்ஸ் ஆல். மேக்ஸை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதனால தான் நான் மார்னிங் போட்டிருக்கேன். மார்னிங் 2 hours வந்து மேக்ஸுக்கு தான் ஸோ இருக்கக்கூடிய 10 daysல. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் வந்து கேரண்டி. ஸோ சக்ஸஸ் கன்ஃபார்மாக வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மேக்ஸில் ஒரு 95+ எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்துடலாம். ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். ஸோ அதை வந்து தயவு செய்து அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இன்னி இருக்கக்கூடிய டைமில் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸோ நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபரான எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். ஸோ ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம், ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக சொல்ல மாட்டோம். நம்ம சேனலில் மட்டும்தான் கட் ஆஃபை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நீங்களே வந்து கம்பேர் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு அது மெயின் ரோல் ப்ளே ஆகுது அப்படிங்கிறது.
ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை அதே மாதிரி தான். ஸோ நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற சாலிடாக வரக்கூடிய 1 மார்க் முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். நான் கம்பல்சரிக்கும் நான் சொல்கிறேன், நம்ம சேனல்லையும் நான் அதை பற்றிலாம் நான் சொல்லுவேன், போக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2 மார்க், ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கை முதல்ல இருக்கக்கூடிய 15 1 மார்க் இருக்கா 11 லெசனில் அதை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மெமரி பண்ணிக்கோங்க கீவேர்டை வச்சு. ஏன்னா 13லேருந்து ஸோ 12லேருந்து 13 வரையும் உங்களுக்கு புக் பேக்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ சாலிடாக ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அடுத்தது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ நீங்கள் இதுவரையும் நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் வச்சுருந்துருப்பீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து ஸோ இப்போ எழுதின செகண்ட் ரிவிஷன் வரை வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் முதல்ல படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அதை முதல்ல படிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டிக்காக ஒரு வால்யூமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஓப்பனாக ஒன்று சொல்லணும், நான் 95+ எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பல்சரியே முடியுங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் இதுவரை நான் நடந்த எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டேன்னா ஸோ வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியும் படிக்கணும். ஸோ இதுக்கு ஒன்று ஆல்டர்னேட் பிளான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 550+ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் 190+ கட் ஆஃப் எடுக்கிறதுக்கும் ஸோ நாங்களே ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அது அடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர்த்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வெயிட் பண்ண சொல்லுங்கள். கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் ஸோ எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ஹார்ஸ் வந்து ஈவினிங் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து இதை வந்து பாருங்கள். ஸோ கம்பல்சரிக்கு வந்து நாமளே அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு 30 to 40 ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், கம்பல்சரி பார்க்கும்போது ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா எடுத்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி பவர் லென்ஸ் ஃபார்முலா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஈஸியாக இருக்கும். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வச்சு ஸோ என் கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஸோ ஈஸியாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு ஸோ இதுலேயே முடிஞ்சிடும். ஸோ எல்லா சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய சம்ஸும் பார்க்க தேவையில்லை ஃபிசிக்ஸில். ஸோ ஒரு குறிப்பிட்ட சாப்டரில் குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். மேக்ஸிமம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கணுங்கிறதாக வந்து நாம் வந்து அடுத்ததில் வந்து பிடிஎஃபாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபியர் ஆகவே ஆகாதீங்க. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத வந்து நான் வந்து நம்ம பிடிஎஃபாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்துடலாம். ஸோ என்ன ஃபிசிக்ஸ் பண்ணீங்களோ ஸோ அப்படியே கெமிஸ்ட்ரிக்கு பண்ணணும். ஆனால் ஒரு இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி 1 மார்க்ஸ் பார்க்குறீங்க, அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஸோ ஒரு சேஃப்டிக்கு ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். ஸோ எதெல்லாம் வருமோ ஸோ அதெல்லாம் நல்லா பைஹார்ட் பண்ணி நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி நாம் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக்கில் ஒரு 30 ரியாக்ஷன்ஸ். ஸோ நான் சொல்லக்கூடிய ரியாக்ஷன் நான் சொல்லட்டுமா, இப்போ கூட சொல்கிறேன், அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதாவது 2வது வால்யூமில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். So starting from லூகாஸ் டெஸ்ட்லேருந்து லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேஸ் டெஸ்ட், ஆல்டால் கண்டென்சேஷன், அதே மாதிரி கேனிசாரோ ரியாக்ஷன்ஸ் வித் நைட்ரஸ் ஆசிட், ஸோ கோல்ப் ஸ்டீமர், ஸோ டேலியன் கப்ளிங், ஸோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கிருந்து தான் ஆர்கானிக் கேட்பாங்க. கன்ஃபார்மாக ஆர்கானிக்லேருந்து 12 மார்க் வரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரொம்ப ஈஸி 12th கெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து ஆனால் வந்து நிறைய பேர் மார்க் எடுக்கல. ஏன்னா நிறைய ரொம்பலாம் டீப்பாலாம் போக தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு 30 ரியாக்ஷன்ஸ், ஸோ விரல் விட்டுன்ற மட்டும் இந்த 30 ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த 30 ரியாக்ஷன் வேணும்னா ஸோ நீங்கள் வந்து 30 ரியாக்ஷன் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது கன்ஃபார்மாக அதை நான் வந்து மெயினாக ஆட் பண்ணுவேன். ஸோ அதில் நம்ம ஹோல் பிடிஎஃபாக வரப்போ வந்து அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபிசிக்ஸ். ஸோ அந்த ஆர்கானிக் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா 1 மார்க்ஸ்லேயும் நல்லா மார்க் எடுத்துடுவீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி புக் பேக்கை ஃபுல்லாக படிப்பீங்க. சாலிடாக வந்து ஸோ 13 மார்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலிடாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இப்போ ஒரு 14
14, 15 வந்து புக் பேக் கேட்டாங்கன்னா ஸோ அப்படியே வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் ஸோ நாம சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் என்ன படிக்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ஸோ ஒரு ஹோல் வீடியோவாக ஸோ ஒரு லாங் வீடியோவை மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் படித்தா போதும். ஸோ வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ ஸோ உங்களோட உங்களோட இந்த எப்படி சொல்கிறது கட் ஆஃப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து மேக் பண்ணியிருக்க ஒரு வீடியோஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அது என்னன்னா ஸோ வந்து முதல்ல சக்ஸஸ் பிளான் நீங்கள் கமெண்ட் பண்ணல, இதுவரையும் பண்ணல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதுவரையும் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் சக்ஸஸ் பிளான் பண்ணி அந்த பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஸோ போன இயரில் வந்து ஸோ மேக்ஸும் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ மேக்ஸ்லாம் எதிரே பார்க்கல. ஸோ ஒரு வால்யூம் படிச்சிருந்தாலே 80+ எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவுட் ஆஃப் 90, ஸோ அப்போ அவுட் ஆஃப் 100 90+ எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போன வருஷம் ஃபிசிக்ஸில் வந்து செக் வச்சாங்க, இந்த வருஷம் கெமிஸ்ட்ரியில் செக் வைக்கலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசிக்ஸ் வந்து ஸோ இந்த தடவை ஈஸியாக கேட்டுட்டு ஸோ கெமிஸ்ட்ரிக்கு செக் வைக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி செக் வச்சாலும் நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் ஸோ நாம் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய 13 ரியாக்ஷன்ஸையும் ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மேபி அவங்க எங்கெங்கெல்லாம் மார்க்ஸை வந்து ஈஸியாக வந்து உங்ககிட்ட இருந்து பறிக்க பார்க்கறதுக்கான ஏரியாவில் இருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பல்சரியிலேருந்து எல்லாமே இந்த தடவை கெமிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸோ ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அதுக்காக நான் கெமிஸ்ட்ரிக்கு நான் அடுத்த வீடியோவில் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுக்கும்பொழுது அதுக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் பிடிஎஃப் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓவராலாக இந்த நடக்க போகிற 2025 நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மெயினாக நமக்கு தேவையானதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட் ஆஃப் ஸோ அதை சப்ஜெக்ட் நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த தமிழ், இங்கிலீஷ், சிஎஸ், பயோ ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து எதுவுமே வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஸோ எம்பிபிஎஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீட் ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பயாலஜியில் எடுக்கக்கூடிய மார்க் வச்சு அங்கே எதுவுமே மாற போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வெதர் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மூவ் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதனுடைய கட் ஆஃப் தான் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஸோ இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் எஃபோர்ட் போட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சால் போதும். ஏன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் சிறப்பாக பண்ணிடுவோம். ஸோ இந்த இயர் நம்ம சக்ஸஸ் மேக் பண்ணோம்னா உங்களை வச்சு மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் தான் வந்து சக்ஸஸை வந்து நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் கிடைக்கும். ஓகேவா? நாம் நம்மளோட சேனலில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இனி இருக்கக்கூடிய இந்த ஒரு 40 days தான் ஓவராலாக ஸோ கதையே முடிஞ்சுது. 12th பப்ளிக் முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி ஸோ இன்னொரு 10 days எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ 11th பப்ளிக் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 40 days நீங்கள் வந்து உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஸோ இந்த 40 daysல வந்து ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மந்த்ராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி. ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்க போகிறேன். ஓகேவா? தேர் இஸ் அ சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோப். ஸோ வந்து நம்பிக்கை தான் எல்லாமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்புங்க. ஸோ வந்து நம்பி ஸோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள். ஸோ அது வந்து சக்ஸஸில் தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்துக்கலாம், அந்த டைமில் படிச்சுக்கலாம், ரிவிஷன் டைமில் படிச்சுக்கலான்ட்டு வந்து எதுவும் தள்ளி போடாதீங்க. ஸோ இது வந்து நிறைய நான் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பேசுகிறேன் அப்படின்னாலே நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட் ஆஃப் எந்த அளவுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ இனி ஆரம்பித்தா கூட சக்ஸஸ் மேக் பண்ணிடல அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் பிளான் உங்கள் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சக்ஸஸ் பிளானை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ வந்து ஒரு பெரிய வீடியோவை மேக் பண்ண போகிறோம் 12th-க்கும் 11th-க்கும். ஸோ அதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ சிஎஸ், பயோன்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸோ 1 மார்க்ஸும் ஸோ 1 மார்க்ஸை தவிர மற்ற என்ன கம்பல்சரி வரையும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸை படிக்கணும் ஸோ அதை மட்டும் படிங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதுவரை நீங்கள் எப்படி வேணால் மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸை போட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம அதில் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் மட்டும் படிங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட்டை விட எஃபெக்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட்டும் இதுவரை வாங்குறீங்க, ப்ளூ
ப்ரூஃபிங்கிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கூடுதலாக நான் கொடுக்கக்கூடிய ஐடியாவை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சக்ஸஸை மேக் பண்ண போகிறோம். ஸோ 2025 நடக்கிறத இந்த இருக்கக்கூடிய ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து டிப்ரெஸ் ஆவீங்க. ஸோ எல்லாமே வந்து வரும். அதே மாதிரி இந்த 5 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இது பண்ணும்போது ஸோ வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாதீங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்கள் பாடியை. ஸோ நான் நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி இந்த டைமில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மோரி ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின். ஸோ அவங்க இந்த செட்டு உங்களை நல்ல கட் ஆஃப் எடுக்க வச்சுட்டுனா ஸோ அடுத்த செட்டில் வந்து ஸோ வந்து அவங்களும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத பார்த்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ இம்பாக்ட் இருக்கா, ஸோ இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் வந்து என்னால் என்ன முடியுமோ ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் நல்லது நினைக்கிறேன், நல்லதே நடக்கணும் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நல்லது வந்து நடக்கும். ஸோ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.